வணக்கம் நண்பர்களே. மனுஷனுக்கு உணவுங்கிறது 3 நேரம் கட்டாயமாக தேவைப்படக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த 3 நேரம் இல்லைனாலும் இந்த 2 நேரம் நம்ம கட்டாயமாக எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப மஸ்ட்டுங்க. காலையில் நம்ம அந்த தினத்தினுடைய முதல் இதை நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கண்டிப்பான ஒரு தேவையாக இருக்குது. நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒன்று எடுக்கிறதே இல்லை. அதுக்கு பதில் ஒரு சின்ன டீ, இல்லைன்னா ஒரு பால் குடிச்சிட்டேன், ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டேன் போதும், இல்லைன்னா ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. இது ஒரு தவறான பழக்க முறை. இல்லை அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டீ குடிச்சிட்டா இது பண்ணிட்டாலும் கூட ஒரு 11:30 12 o'clockலாம் லஞ்சு சாப்பிட்ற மாதிரியாவது இருக்கணும். அதுவும் இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வயிறுக்குள்ள நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால உள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளைக்கு நாள் நம்மளுடைய உடல் பலகீனமாகும். முதல்ல வயிறு கேட்டுக்கிட்டே இருக்கும், என்ன இன்னும் சாப்பாடு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது பிரெயின் கேட்கும், என்னாச்சு எனக்கு சாப்பாடு இன்னும் குளுக்கோஸ் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்புறம்தான் லிவர் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இவன் சாப்பாடே இன்னும் நமக்கு வரவே இல்லை, நம்ம எப்படி குளுக்கோஸாக மாற்றுறது? இந்த குளுக்கோஸ் வந்தால் தான் இரத்த அணுக்கள்லாம் தன்னிடத்துல இருந்து அந்த உணவுல இருந்து பிரித்து எடுத்து குளுக்கோஸாக மாற்றுற வேலையை செய்யும். ஸோ இந்த ஒரு சூழல், இந்த உணவே இல்லாதனால அது என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு, அந்த கொழுப்பு படிவங்கள்ல இருந்து எடுத்து உணவை கொடுக்க ஆரம்பிக்கும் மூளைக்கும் அதுக்கும். இது தசைகளையும் வலுப்படுத்துகிற விஷயமா இல்லாமல் ரொம்ப பலகீனமாக அமைஞ்சிரும். அதே மாதிரி லிவருக்குள்ள அந்த ஹெல்த்தியான விஷயம் எல்லாமே கம்மியாகிக்கிட்டே இருக்கும், பலகீனப்படும். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த 2 வேளை உணவு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. இதுதான் ஒரு நாளினுடைய திறனாகவும் ஒரு மனுஷனுடைய ஒரு நாளைக்குள்ள திறனாகவும் அமையும். இரவு உணவு கூட எடுக்காட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இரவு உணவு கொஞ்சம் லைட்டா கூட இருந்தால் போதும், இல்லை இல்லாம கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மத்தியானம் லஞ்சும் ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறத ஆய்வுகள், அறிக்கைகள் எல்லாமே சொல்லுது. ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் நேர் எதிராக நம்ம காலையில் ஸ்கிப் பண்ணிடுறோம், மத்தியானம் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் இருக்கோம், இரவு நல்லா ஃபுல் கட்டுறோம். அந்த சூழ்நிலையை மாற்றிக்கணும்.